கண்ணு செப்டட் பிளான்ட்னு பார்த்து வாங்கணும். வேறு இறங்காமல் இருக்கான்னு பார்க்கணும் சார். கண்ணு வந்து ஒட்டு கட்டி அந்த இடத்துல மோல்டாக இருக்கான்னு வந்து பார்க்கணும். இதெல்லாம் விவசாயிக்கு வந்து யாரும் சொல்கிற கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி கூட மனோரஞ்சின பூ சார், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பூ வந்து அந்த அளவு வாசனையாக இருக்கும். இதே மாதிரி மகிழ மரத்தோட வாசனை பெனிஃபிட் எந்த அளவு யூஸ், இந்த டெக்ஸ்டைல் வைக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் வைக்கிறவங்க, ஃபார்ம்லேண்ட் டெவலப்மெண்ட். நீங்கள் அதுக்குள்ளே போய் மாங்காயே வந்து இந்த கலரில் தான் வருமா? மாங்காயும் கருப்பாக தான் வரும் சார், இலையும் கருப்பாக தான் வரும், பூவும் கருப்பாக தான் வரும் சார். உள்ள பழத்தை கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் இருக்குது. சதை அதிகமாகும், விதை சின்னதாக இருக்கக்கூடிய சார். இதுக்கு வந்து பெரிய ட்ராபேக், நீ எனி கிராப் வச்சாலும் எந்த பயிர் வச்சாலும் லேபர் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. இது மாதிரி பெரிய மரங்களை வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு போகிற தன்மை கம்மியாக இருக்கும், டேமேஜஸ் வந்து வராது. ரெண்டாவது வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு கண்ணு சின்ன கண்ணை வச்சு ஒரு வருஷம் தண்ணி ஊற்றி வளர்த்துறதுக்கு பெரிய மரமாக வச்சிங்கன்னா 45 நாளில் புது துளிர் வருமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம உழவின்றி உணவில்லை யூடியூப் நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துங்க சார். சார் என்னோட பேர் வந்து எம் தனபால் சார். டிப்ளமோ டிகிரி காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன் சார். கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் ஒரு 13 வருஷமாக இருக்கிறோம். நம்ம கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை வேர்ல்டு பிளான்ட் ப்ரொடக்ஷன் சார். திருச்சி டு தோகமலை ரோட்டில் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் நம்ம நர்சரி வடசேரிங்கிற ஊரில் இருக்குது சார். ஓகேங்க சார். திண்டுக்கல் டு திருச்சி ரோட்டு பைபாஸ் ஜேஜே கேலஸ்லேருந்து 2 கிலோமீட்டரில் நம்ம நர்சரி வரலாங்க சார். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் எதுக்காக இந்த ஃபீல்டில் வந்திருக்கீங்க சார்? இது ரிலேட்டட் படிச்சிருக்கீங்களா? இப்போ நான் டிப்ளமோ டிகிரி தான் படிச்சிருக்கேன் சார். ஃபீல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கண்ணு கொடுத்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதிக அளவு வந்து பழச்செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்ட் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம், பார்சல் வசதியிலும் கொடுத்துட்ருக்கோம் சார். விவசாயிகள் நேரடியாக நம்ம நர்சரி வந்து பார்த்து கண் எடுத்துகிட்டு இருக்காங்க சார். ஓகேங்க சார். அப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு விவசாயிகளுக்கு அவங்க பயிர் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய ஆமாம் சார். பழச்செடியில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்ப முறையில் அதிக லாபம் தரக்கூடிய ரகங்களை கொடுத்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது இல்லாமல் இயற்கை உரங்களும் கொடுத்துட்ருக்கேன் சார். ஓகேங்க சார். எத்தனை வகையான பிளான்ஸ் உங்கள் நர்சரி? இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100கணக்கான 100+ வெரைட்டி தான் நம்ம இப்போ நர்சரியில் இருக்குது. இப்போ நீ ஒன்றுனா பார்க்க போகிறீங்க. மாமரத்தில் மட்டுமே வந்து ஒரு 40 வெரைட்டி இருக்குது சார். பலாமரத்தில் ஒரு 5 வெரைட்டி கொடுத்துட்ருக்கேன் சார். கொய்யாக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வெரைட்டி கொடுத்துருக்கு சார். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவகோடா, ரம்பூட்டான், லிச்சி, மங்குஸ்டின் கொடுத்துருக்கு சார். தென்னை மரத்தில் ஒரு 5 வெரைட்டி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பிளான்ட்டாக கொடுத்துருக்கோம், சின்ன பிளான்ட்டாக கொடுத்துட்ருக்கேன் சார். ஓகே. எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியாசேகி மேங்கோ, கஸ்தூரி மேங்கோ, அதில் பனானா மேங்கோ, நம்டா கோல்டு மேங்கோ, கட்டிமூன் மேங்கோ, கோட்டூர் கோணம் எல்லா வெரைட்டியும் கொடுத்துட்ருக்கேன் சார். ஓகேங்க சார். இது எல்லாமே விவசாயிகள் ஒரு லாங் டேர்மாக பண்ணுற விவசாயத்துக்கும் உதவுது. ஆமாம், லாங் டைம். அதாவது இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் கிராப்பில் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, அதாவது விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது விலை கம்மியாக இருக்கும். இன்றைக்கி லேபர் ப்ராப்ளம் இருக்குது, ஆட்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது, தண்ணி பற்றாக்குறை இருக்குது. அதே மாதிரி உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு சரியான விலை நிர்ணயம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து, பூச்சி மருந்து, உரமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே நாளுக்கு நாள் ரேட்டு கூட்டிகிட்டு போகும்போது விவசாயிக்கு வந்து அந்த அளவு லாபம் கிடையாது சார். ஃபாரஸ்ட் கிராப் ப்ளஸ் வந்து பழச்செடிகளை போடும்போது, ஃபாரஸ்ட் கிராப் பண்ணும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வந்து ஒரு 13 வருஷம் 5 வருஷம் சென்று லாபம் கிடைக்கும். பழச்செடியில் போகுது நடவு பண்ணி உங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துலேருந்து விவசாயிக்கு வருமானம் வரும் சார். இன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபா பழச்செடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னா அட்லீஸ்ட் வந்து அடுத்த ஈல்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை வந்து அடுத்த இயரில் எடுத்துருவாங்க சார். ஓகே. அதுக்கப்புறம்லாம் விவசாயிக்கு லாபம் தான் வரும் சார். ஓகேங்க சார். இப்போ உங்கள் நர்சரியில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, ப்ளஸ் எதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு உகந்ததாக இருக்கும்? அந்த விவசாயிகளுக்கு வந்து பலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் பலா சொல்லலாம் சார். பலா வந்து பழமும் வந்து பெரிய சைஸ் 10 கிலோ அளவுக்கு வரும். உங்களுக்கு பூச்சி நோய் தகுதல் கம்மியாக இருக்குது, சொலையும் நல்லா பெருசாக இருக்குது, மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக விரும்புவாங்க. விவசாயி வந்து உற்பத்தி பண்ணும்போது அப்படின்னா ரேட் ஆஃப் காஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு சாகுபடி செலவு கம்மியாக இருக்கும், லாபம் வந்து அதிகமாக வரும் சார். பலாவை பொறுத்தளவு அந்த ஆண் பூ கருகள் மட்டும் வந்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம மருந்து செடி கரெக்டாக கொடுத்து ஈல்டு எடுத்தானா போதும் சார். ஃப்ரூட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பிஞ்சு கழிச்சுறதுல வந்து பலாவை வந்து ரொம்ப முக்கியம் சார். எல்லாமே நம்ம வந்து ஒட்டு செடியாக தான் கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்க சார். அப்போ இது எல்லா ஆல் சீசன் பழங்களா? ஆமாம் சார், வருஷத்துக்கு 2 டைம் மினிமம் காய்க்கும் சார். உங்களுக்கு நிழல் உள்ள இடத்துல தாராளமாக வளர்த்தலாம் சார். ஓகேங்க சார். இது எல்லா ஃபார்மரும் உங்ககிட்ட வாங்கி பயன்படுத்த எல்லா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50க்கு மேற்பட்ட ஃபார்மர் கொடுத்து வளர்த்து வீட்டு தோட்டத்தில் வச்சு ஈல்டு எடுத்த விவசாயி இருக்கிறாங்க, ஏக்கர் கணக்கில் வச்சு ஈல்டு எடுத்த விவசாயி இருக்கிறாங்க சார். இது வந்து பாலாஜி எலுமிச்சை சார். செடியிலேயே காய் இருக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 21 கவரில் ஒரு 6 அடி உயரத்தில் காயோட செடி இருக்குது சார். மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பட்டது பாலாஜி எலுமிச்சை சார். விவசாய மத்தியில் அதிகம் நடுறது தான் இந்த பாலாஜி எலுமிச்சை. காய் நல்லா உருண்டையாக இருக்கும் சார். இப்போ எலுமிச்சையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. ஆமாம் சார். அதிக லாபம் சம்பாதிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜி எலுமிச்சை வந்து நல்ல பேர் பெற்றுச்சு.
இது எதனால விவசாயிகள் வந்து அதிகம் விரும்புறாங்க சார்? பாலாஜி எலுமிச்சை வந்து சீடு பிளான்ட் சார். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி விவசாயி தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஸ்டெம் கட்டிங் பிளான்ட்டோ ஒட்டு பிளான்ட்டோ கிடையாது. பாலாஜி எலுமிச்சைங்கிற ஒரு விதக்கன்று நம்ம நிறுவனத்துல குரோ பேக்ல 21 கவர்ல ஒரு 6 to 7 அடி உயரத்துல காயோட செடி இருக்கு. காயோட சைஸை வந்து பார்த்தா தெரியும். பாலாஜி எலுமிச்சோட செல்ஃப் லைஃப் பழத்தோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். நீங்க மார்க்கெட்ல வியாபாரிகள் வாங்கி நடும்போது வந்து ஒரு நாள் 2 நாள் வச்சிருந்து விற்கலாம். பழமும் வந்து நல்லா மஞ்சள் கலராக ஃபுல்லாக வரும். வாசனை நல்லா இருக்குது. ஜூஸுக்கு ஏற்றுறது சார். விதை வந்து கொஞ்சம் பரவலாக தான் காணப்படும். ஊறுகாய்க்கு ஏற்றுறது சார். மற்ற தாய்ப்பட்டி எலுமிச்செல்லாம் ஹோம் கார்டனுக்கு யூஸ் பண்ணலாம். கொத்து எலுமிச்சை இருக்குது, அதெல்லாம் மார்க்கெட் எலுமிச்சை இருக்குது சார். பாகிஸ்தானி எலுமிச்சை இருக்குது. இது மாதிரி எலுமிச்சையில் ஒரு 10 வெரைட்டி இருக்குது. ஸ்டாண்டர்டு கிராப்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி கோடூர் பாலாஜி எலுமிச்சை ஸ்டாண்டர்டு கிராப். பாலாஜி எலுமிச்சையில் 2 டைப் இருக்குது. ராஜமுஞ்சில் கொடுக்குற பாலாஜி எலுமிச்சை வேறு சார். கோடூரில் கொடுக்குற பாலாஜி எலுமிச்சை. கோடூரில் கொடுக்குறதா ஒரிஜினல் வெரைட்டி சார். அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி தான் நம்ம ராஜமுந்தில் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கிராப்புக்கு ஒரு ஆரிஜின் இருக்குது. இப்போ சேலம் மாம்பழம்னு ஏன் சொல்கிறேன்னா அது மாதிரி தான் நமக்கு வந்து கோடூர் பாலாஜி எலுமிச்சை தான் வந்து நமக்கு நல்லா கிளைமேட்டில் செட் ஆகி வர்றது சார். ஓகேங்க சார். இப்போ இது கரண்ட் மார்க்கெட்டில் எவ்வளோ போயிட்டு இருக்கு? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து 10லேருந்து 12 ரூபாய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாக விவசாயத்தை 2 ரூபான்னு எடுத்தால் கூட நல்லா லாபம். மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் சரி, ஸ்டாண்டர்டு ரேட்டு 2 ரூபா எடுத்தாலும் நல்ல லாபம் தரக்கூடிய எலுமிச்சையை பொறுத்தளவு பூச்சி நோய் தாக்குதல் ரொம்ப கம்மி, உரச்செலவு ரொம்ப கம்மி. மரம் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும். வேர் பூச்சி மட்டும் அடிக்காம பார்க்கணும். சிட்ரஸ் அதாவது எலுமிச்சம்பழம் மேலே வந்து மருகமாக இருக்கும். அந்த சிட்ரஸ் கேன்சர் நோய் வராமல் மட்டும் பார்த்துக்கணும். இது மாதிரி வந்து சின்ன சின்ன பிரச்சனை தான் அதிகமாக வரும். எலுமிச்சை வந்து பெருசாக பாதிப்பளவு வரலாம் நோயெல்லாம் எதுவும் வராது சார். ஓகேங்க. குழந்தைகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை விரும்பின்னு கூட ஸ்டார் ஃபுட்ஸாக சொல்லலாம். கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய சார். எல்லா கிளையிலும் பூ இருக்கு பாருங்க. நீங்க பார்த்தாவே தெரியும். பூவோட பிஞ்சோட செடி கொடுத்துருக்கு. 21 கவர்ல இருக்கு சார். ஸ்டார் ஃபுட்ஸ்ல 2 டைப் இருக்கு. புளிப்பு ஒன்று இருக்கு, இனிப்பு இருக்கு சார். நம்ம கொடுத்து இனிப்பு வெரைட்டி கொடுத்துட்டு இருக்கு சார். அடுத்து வந்து நல்லா குழந்தைகள் விரும்பி பண்ணக்கூடிய லிச்சி பிளான்ட். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். புதுத்துளிர் எந்த அளவு வந்துடும் பாருங்க. குரோ பேக்லேயே வந்து பாருங்க. புதுத்துளிர் எந்த அளவு வந்துடும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயரத்துல கண்ணு இருக்கு. எல்லா செடி நடவு பண்ணி 2 ஆண்டில் பழம் தரக்கூடிய சார். நம்ம ஆரம்ப காலத்தில் பாரம்பரியமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அடுத்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா உட்டாபிள் பிளான்ட். நியூட்ரிஷன் பெனிஃபிட் அதிகமாக உள்ளதான் இந்த உட்டாபிள் பிளான்ட். 21 காலம் ஒரு 8 அடி உயரத்தில் உட்டாபிள் பிளான்ட்டை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். விழா காலங்கள் மட்டும் வாங்கி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இப்போ யார் ரெகுலராக சாப்பிட்றது கிடையாது. உட்டாபிள் இது ஸ்வீட் தன்மை உள்ளது கொடுத்துட்டு இருக்கேன் சார் நம்ம. ஓகேங்க சார். நம்ம கிளைமேட்டுக்கு வருதுங்களா சார்? உட்டாபிள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபாரஸ்ட் உள்ள இடத்துல கரட்டு பகுதியில் தான் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ பிளான்ஸ் விவசாய நிலங்கள் வளர்ற மாதிரி தான் நம்ம கண்ணு கொண்டு வந்து கொடுத்துட்டு. இமாம்பஸ் வந்து மேங்கோ விவசாயம். இது இலையை பார்த்தாவே தெரியும். ஏகப்பட்ட விவசாயி வந்து மாமரத்தில் வந்து பெரிய விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறதா நம்ம ரொம்ப முக்கியம். நான் பார்த்த இலை வந்து இமாம்பஸ் வந்து மேங்கோஸா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரா மாங்கனோட இலையும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு மரத்துக்கு உண்டான குணாதிசயங்கள் தனி. பெங்களூரா மேங்கோ வந்து இலைய பாருங்க. ஆட்டுக்காக மாதிரி நீளமா இருக்கு. கோடு வந்து நெருக்கமா இருக்காது. இமாம்பஸ்த மேங்கோல கோடு நெருக்கமா இருக்கும். இமாம்பஸ்தை வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணலாம். மியாசையோட மேங்கோட இலையும் அப்படி நெருக்கமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கூகுளில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வெரைட்டி தெரிஞ்சு விவசாயம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம நர்சரி வந்தீங்கன்னா நேரடியாக ஒரு கண்ணை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து எடுக்கலாம். பெரிய கண்ணை பொறுத்தளவு டேமேஜஸ் கேஷுவாலிட்டிங்கிறது 100% வராது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண்ணு விவசாயம் வாங்கி நடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஷிஃப்டடு பிளான்டானு பார்த்து வாங்கி நடவு பண்ணணும். இப்போ செம்மரத்துலேயே வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 15 அடி உயரத்தில் நம்ம கண்ணு வச்சிருக்கிறோம். எல்லாமே 21 கவர் தான். செம்மரத்துலேருந்து பாருங்க சிவப்பு சாயத்தன்மை எந்த அளவு வந்து பாருங்க. இதுதான் வந்து முதல் தரமான கண்ணு. இந்த பிசின் தான் வந்து 10 வருஷத்துக்கு மேலே உள்ள மரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து காஸ்மெட்டிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சிவப்பு சாயத்தன்மை வந்து வெளியில் பிசின் மாதிரி வருஷா பட்டை எந்த அளவு வெடிச்சுன்னு பாருங்க. செம்மரத்தை பொறுத்தளவு தாய் மரம் வந்து ஒரிஜினலாக இருக்குன்னு பார்த்து எடுக்கணும். தமிழ்நாட்டில் 100 வருஷம் செம்மரம் இருக்கானா கிடையாது. ஆனால் தாய் மரம் ஒரிஜினல் வெரைட்டி எல்லாமே கடப்பாவில் ஆந்திராவில் தான் செம்மரம் ஃபேமஸ். அங்கே தான் அதிகமாக இருக்குது. நம்ம கண்ணு ஆந்திராவில் இருந்தால் கண்ணு வருது. பிஞ்சு மரத்துலேருந்து விதை போட்டு வாங்கி நடும்போது பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அந்த அளவு வராது. 100 வருஷம் 50 வருஷம் நல்லா மெச்சூரான மரத்துலேருந்து விதையை வாங்கி நீ நடவு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும். இது ஃபுல்லாகவே நல்லா மெச்சூரிட்டான கண்ணு தான். 15 அடி உயரம் வந்திருக்கு. செம்மரம் வந்து ஒரு வித்தில் தவற இயலாம். மாமரத்தில் நான் சொல்லியிருப்பேன் 40 வகையான மாமர வேட்டி நம்ம நர்சரியில் எப்பயுமே இருக்கும். இமாம்பஸ்து, பங்கனப்பள்ளி, அல்போன்சா, சிந்தூரா, மல்கோவா, கேசர், தசரி, புனாசா, மல்லிகா, கோட்டூர் கோணம் மேங்கோ, பனானா மேங்கோ, இது மாதிரி 40 வெரைட்டியான கஸ்தூரி மேங்கோ எல்லா ரக மாங்கன்னு நம்ம நிறுவத்தில் இருக்குது சார். நேரடியாக நர்சரியை வந்து பார்த்து கன்று எடுத்துக்கலாம் சார். அடுத்து வந்து பலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து ஹோம் கார்டனுக்கு ஏற்றதாக வந்து பார்த்தீங்கன்னா 75 கிலோ பலாவில் கிட்டத்தட்ட 15 அடி உயரத்தில் இருக்குது. கிளைகள் பாருங்கள் எந்த அளவு ஃபுல்லாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இது ஷிஃப்டடு பிளான்ட் தான். ஷிஃப்டடு பிளான்ட்டாக வாங்கி நடும்போது வந்து டேமேஜஸ் கேஷுவாலிட்டி வராது. நான் எங்கள் நிறுவனத்தில் கன்று வாங்குற விவசாயிகளுக்கு 3 ஆண்டுகள் இலவச ஆலோசனை கொடுக்குறோம்.
நடவு பண்ணுற எப்படி நடவு முறை வந்து சொல்லி கொடுப்போம் சார். அதே மாதிரி உங்களுக்கு உரம் எப்படி போடணும், தண்ணி எப்படி வைக்கணும், 45 நாள் புது துளிர் வரலைன்னா எப்படி கவாத்தி பண்ணுற எல்லா டெக்னாலஜியும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் பல்ப்புங்கிற அவகோடா வெரைட்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பிரான்ச்சஸ் பிறஞ்ச கன்று 7 அடி உயரத்தில் கன்று இருக்குது சார். உங்களுக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி வந்து பாரி 1 சாத்துக்குடி 75 கவரில் காயோட செடி இருக்குது உங்களுக்கு 50 கிலோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியட்நாம் சாத்துக்குடி பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% மெச்சூர்டான காய். எந்த அளவுக்கு காய் பெருசாக வந்துருக்கு பாருங்க சார். வியட்நாம் சாத்துக்குடி, சாத்துக்குடியிலே வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி இருக்குது, ஆக்ரா சாத்துக்குடி இருக்குது சார், பாரி 1 சாத்துக்குடி இருக்குது, அதெல்லாம் ரங்கபுரி சாத்துக்குடி இருக்குது. எல்லா வெரைட்டியுமே நம்ம நர்சரியில் இருக்குது சார். நேரடியாக கன்று வந்து பார்த்து எடுத்துக்கலாம் சார். உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ரகம் தான் அந்த பேரிச்சை ரகம் சார். பேரிச்சை வந்து பார்த்தா டேட்ஸ் வந்து ஒரு குத்துச்செடியாக இருக்கிறது. இதுவும் 21 கவரில் ஒரு 5 அடி உயரத்தில் கன்று கொடுத்துட்ருக்கோம். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு இப்போ நடவு பண்ணிட்டு இருக்காங்க. குயின் ஆஃப் நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்கடாமை வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் நட்ஸ். ஆனால் மக்கடாமையோட பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து அதிக அளவு நடவு பண்ணிட்டு இருக்காங்க. ஹாட் கிளைமேட்டில் வளரக்கூடியது. இங்கே பாருங்க, நம்ம நர்சரியில் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அடி புதுத்துளி இருந்திருக்கு. ஃபுல்லாக நம்ம எப்பயுமே நர்சரியில் ஒரு 500 கன்று இருக்கும். விவசாயம் வந்து நேரடியாக வந்து பார்த்துட்டு முதல் தரமான கன்று வந்து எடுத்துக்கலாம் சார். எல்லா கிலோமீட்டரும் நல்லா வளரக்கூடிய ரகம் தான் மக்களாமே பிளான் சார். தென்னந்தோப்பில் வைக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாந்தோப்பில் ஊடுபேர வைக்கலாம். நடவு பண்ண 5 ஆண்டுகளில் பலன் தரக்கூடியது. குறைஞ்ச முடிஞ்சு 75 வயசு வரலும், கிட்டத்தட்ட 75 வருஷம் வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்கம் தரக்கூடியது. பூனேறு டர்த்தி சார், ராவாவும் சாப்பிடலாம், ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், ட்ரை ஃப்ரூட்ஸாக யூஸ் பண்ணலாம் சார். கிட்டத்தட்ட பாருங்கள் ஒவ்வொரு கனவுலையும் ஒவ்வொரு காய் வரக்கூடியதான் சார். உங்களுக்கு இது மெச்சூரானு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே குறைபேக்கில் மாடி தோட்டத்திலே வளர்த்தலாம், விவசாய நிலங்களே வச்சுக்கலாம் சார். வீடு தோட்டத்துக்கு ஏற்றுறாங்க சார். சார் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்துக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு. ஆமாம் சார். உங்கள் நர்சரியில் என்னென்ன ரகம் வந்து வச்சிருக்கீங்க, விவசாயிகளுக்கு எது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? அத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பூனேரட்டு அத்தி இருக்குது சார், யானக்காத அத்தின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயானா அத்தின்னு சொல்லி 3 வேட்டி இருக்குது. இந்த பூனேரட்டு அத்தி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்லையும் நல்லா வளரக்கூடிய ரகம். பழத்தோட லைஃப் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். விவசாயிகளுக்கு வந்து தேடி வந்து லாபம் தரக்கூடிய ரகம். இது வந்து ஸ்டெம் கட்டிங் பிளான்ட்டு. ஸ்டெம்பை கட் பண்ணி வச்சா துளிர் வந்து ஒரு தடவை வாங்கி விவசாயம் நடவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஈல்டுக்கு ஸ்டெம் கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லா குத்து செடியாக வரும். இந்த ஒரு செடியில் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பழத்துக்கிட்ட இருக்குது. இது எடுத்தோடனே இந்த இடத்துல நுனியில் வந்து கவாத்தியம் பண்ணி செடி குத்து செடியை கொண்டுட்டு வரணும். அப்போ தான் வந்து விவசாயிக்கு வந்து லாபம் அதிகமாக வரும். நம்ம நிறுவனத்தில் கன்று வாங்குற விவசாயிக்கு 3 ஆண்டுகள் இலவச ஆலோசனை கொடுக்குறோம். நடவு பண்ணுறதுக்கான ஆலோசனையும் பண்ணி கொடுக்குறோம் சார். 45 நாளைக்கு கூட என்ன உரம் வைக்கணும், மருந்து வைக்கணுங்கிறத நேரடியாக ஃபீல்டை வந்து பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சார். சரிங்க சார். இது எவ்வளோ நாளில் நம்ம அறுவடை பண்ண செடி நடவு பண்ணி 6 மாதத்துலேருந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 8 மாதம் விட்டு விவசாயம் எடுத்தாங்கன்னா ஸ்டெம்போட சைஸ் வந்து நல்லா திக்னஸாக வரும். 6 மாதத்தில் வரும்போது ஸ்டெம்பு பெருக்காது. அப்போ வர பிஞ்செல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 8 மாதம் ஒரு வருஷம் விட்டு எடுக்கும்போது ஸ்டெம்பெல்லாம் கட் பண்ணும்போது ஸ்டெம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஈல்டோட எண்ணிக்கையை வந்து கூட்டலாம் சார். தென்னை மரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமா தமிழ்நாடு பூரா அதிக அளவு கண்ணு கொடுத்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். மாண்டியா வெரைட்டிலேருந்து, மலேசியன் டார்கின் வெரைட்டிலேருந்து, சன்னங்கி வெரைட்டிலேருந்து, டிப்டூர் டால், ஈத்தாமலி நெட்டை, அம்பாடி கிரீனு, ஆலியர் 1-2 வெரைட்டி, இது மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட ரகங்களுக்கு கண்ணு கொடுத்துருக்கேன் சார். ஓகேங்க சார். இப்போ வந்து விவசாயிகளுக்கு உகந்த ரகம்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? விவசாயிகளுக்கு வந்து மண்ணோட தன்மையை பொறுத்து தான் தென்னை மரத்தை நடவு பண்ணும் சார். ஏன்னா எல்லாருமே விவசாயம் வந்து புது ரகங்கள் நடனம் ரொம்ப ஆர்வப்படுறாங்க. அவங்களோட மண்ணோட சாயில் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடணும். ஒரு எக்ஸாம்பிள், எந்த ஒரு விவசாய மண்ணாக இருந்தாலும் 4 லேயர் மண்ணோட அமைப்பு இருக்கும். அதில் களிமண்ணும் வரும், வண்டல் மண்ணும் வரும், மணல் பாங்கனை வரும், சுண்ணாம்பு மண்ணும் வரும். அந்த இடத்துல வேரோட்டை நம்ம இந்த இடத்துல நடுறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நடுனா இந்த மண்ணில் வேரோட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரூட் ஏன்னா தென்னை மரம் வந்து சல்லி வேறு எப்படி இருந்தாலும் போகும். நம்ம வளமான மண்ணாக இருந்துச்சுன்னா குட்டை நெட்டை வெரைட்டி வைக்கலாம் சார். தண்ணி கொஞ்சம் கம்மியான உள்ள இடத்துல நெட்டை குட்டை வெரைட்டி வைக்கலாம். ரொம்ப கம்மியான உள்ள இடங்கள்ல நாட்டுக்கன்று வைக்கலாம் சார். ஓகேங்க சார். இப்போ இந்த ரகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு போட்டால் எவ்வளோ வந்து லாபம் சம்பளம்? தென்னை மரத்தை பொறுத்தவரை ஒரு ஏக்கருக்கு 70 கன்று தான் போடணும் சார். பெரிய கண்ணை வாங்கி நடலாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னா காண்டாம்பரம் ஒன்றுதல், பூச்சி நோய் தாக்குதல் இருக்காது. 1 வருஷம் 1.5 வருஷம் நாங்களே குரோ பண்ணி வளர்த்தி கொடுக்குறோம். தென்னை மரம் வாங்கி நடுற விவசாயி ஷிஃப்டட் பிளான்டான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், கண்ணு இந்த இடத்துல வேர் இறங்கி இருக்கு பாருங்க. விவசாயம் நடும்போது இது மாதிரி வேரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு தான் நடணும். ஷிஃப்டட் இல்லாமல் அப்படியே ஷிஃப்ட் பண்ணாமல் கொண்டு போய் நட்டுட்டிங்கன்னா டேமேஜ் தான் வருதுலாம். ஷிஃப்ட் பண்ணி முறையாக நடணும். எங்கள் நிறுவனத்தில் அதுக்கான ஆலோசனையை கொடுக்குறோம். நேரடியாக அவங்க இடத்த வந்து பார்த்து நட்டும் கொடுத்துட்ருக்குறோம். அக்ரி வந்து எப்படி நடணுங்கிற ஆலோசனையும் கொடுத்துட்ருக்கோம். 1.5 வருஷம் கண்ணு நீங்கள் நடும்போது அடுத்த 1.5 வருஷத்துல நீங்கள் பலன் எதிர்பார்க்கலாம். உரம் மருந்து வந்து ப்ராப்பரான முறையில் கொடுக்கணும். தென்னை மரத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பாலை வெடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் பொட்டாஸ் கண்டென்ட் அதிகமாக உள்ள உரங்கள் கொடுக்கணும் சார்.
ஓகேங்க சார். இப்போ நீங்க இது வந்து 1.5 வருஷத்து கண்ணு. ஆமா சார். நீங்க பெரிய கண்ணுமே வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா? அது 2.5 வருஷ கண்ணு ஃபார்ம் லேண்ட் டெவலப்மெண்ட் பண்றாங்க. இப்போ நீங்க வைக்கிறீங்க, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறீங்க, உங்க இடத்துல தென்னை மரம் வச்சோன்னே பார்த்தோன்னே மரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கிறவங்க அது மாதிரி வாங்கி நடலாம் சார். விவசாயிகள் வந்து இது மாதிரி கண்ணு 6 மாச கண்ணுல இருந்து 1.5 வருஷ கண்ணு வரல வாங்கி நடவு பண்ணலாம் சார். ஏன்னா விவசாயம் டெய்லி ஃபீல்டை போய் பார்ப்பாங்க, இதை பூச்சி நோய் தாக்குதல உரம் மருந்து வைக்கணும், முழு கவனம் அவங்களுக்கு வந்து மரத்தில் இருக்கும். பெரிய பெரிய ஃபார்ம் லேண்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வைக்க முடியும், அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த கன்று உகந்தது சார். விவசாயிகளுக்கு இந்த கன்று வைக்கலாம் சார். இப்போ மாமரத்துல வந்து பார்த்தீங்கன்னா 30 கவரில் செடி வச்சோன்னா ஈல்டு தரக்கூடிய ரகம் தான் சொல்ல போகிறோம். மல்லிகா மேங்கோ சார், இமாம்பஸ் மேங்கோ, பங்கனப்பள்ளி மேங்கோ, அல்போன்சா, செந்தூரா, கல்லாமணி, ஒட்டு, ருமானியா, ரத்னகிரி அல்போன்சா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஏக்கர் மேலே தமிழ்நாடு ஃபுரம் கொடுத்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு ஈல்டு எடுத்துட்டு இருக்காங்க. முதல் தரமான கன்று வாங்குற விஷயம் நேரம் நம்ம நர்சரி வந்து பார்த்து கன்று எடுத்துக்கலாம். எல்லாமே இதெல்லாம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் 15 அடி உயரத்துல கன்று இருக்கு சார். ஓகே, என்ன சார் இவ்வளோ பெரிய இதுவா வைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் டெவலப்மெண்ட்டுங்க சார். விவசாய தோட்டத்தில் வைக்கிறேன்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணிட்டு நான் லேபர் பிரச்சனை இன்னைக்கு வந்து பெரிய டிராபேக். நீ எனி கிராப் வச்சாலும் எந்த பயிர் வச்சாலும் லேபர் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. இது மாதிரி பெரிய மரங்களை வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு போகிற தன்மை கம்மியாக இருக்கும், டேமேஜஸ் வந்து வராது. ரெண்டாவது வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு கன்று சின்ன கண்ணை வச்சு 1 வருஷம் தண்ணி ஊற்றி வளர்த்துறதுக்கு பெரிய மரமாக வச்சுன்னா 45 நாளில் புது துளிர் வருமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம கட் பண்ணிட்டு சாப்பு போடுற வந்து மரத்தை குத்துச்செடியை கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த வருஷம் மே மாதம் நடுறீங்கன்னா அடுத்த மே மாதத்துல ஈல்டு எடுக்கலாம் சார். சின்ன மரம் இருக்கும்போது ஈல்டு எடுக்க முடியும். இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற காசை 2026 மே மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 2027 மே மாதம் நீங்கள் இன்கம் எடுத்துடலாம். சின்ன கண்ணா 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் சார். ஓகேங்க சார். இப்போ பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யா சார். இலை, தலை, காய், பிஞ்சு எல்லாமே பீட்ரூட் கலர், அதாவது வந்து கருப்பு கப்பே வரும். உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் நம்பர்னா கூட விதை கம்மியாகவும் சதைப்பட்டு பரவலாக இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகா மேங்கோ. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டி 1 வருஷம் மோல்டான செடி தான். 4 to 5 அடி உயரத்தில் கன்று இருக்கு பாருங்க. உங்களுக்கு எக்ஸாட்டிக் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கட்டிமோன் மேங்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 டைம் காயக்கூடியது. காயை கிட்டத்தட்ட 1 கிலோ சைஸுக்கு வரும் பாருங்க. காயோட சைஸ் எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. அடுத்த பிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. பூ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு பூவோட நீளமே வந்து 1 அடிக்கு மேலே வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமே 1 கிலோ வரக்கூடிய உங்களுக்கு பனானா மேங்கோ சார். பனானா மேங்கோட குவாலிட்டி பாருங்க. பழம் வந்து வாழைப்பழம் மாதிரி நீளமாக வரக்கூடிய சார். இது எல்லோ பனானா மேங்கோ சார். 21 கிலோ ஒரு 5 அடி உயரத்துக்கு மேலே குழந்தைகளை விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்ட்ராபெரி கொய்யா எல்லா கிளைமேட்டும் நல்லா வரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேங்கோ சார். உங்களுக்கு இலை, தலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்லேயே வரும். உங்களுக்கு பூவும் கருப்பு கலரில் வரும், இலையும் கருப்பு கலரில் இருக்கும், காயும் கருப்பு கலரில் இருக்கக்கூடிய வியட்னா பிளாக் டைமண்ட் மேங்கோன்னு சொல்லக்கூடிய கஸ்தூரி மேங்கோ சார். ஓகே, என்ன சார் சொல்கிறீங்க? மாங்காயே வந்து இந்த கலரில் தான் வருமா? மாங்காயும் கருப்பாக தான் வரும் சார், இலையும் கருப்பாக தான் வரும், பூவும் கருப்பாக தான் வரும் சார். உள்ள பழத்தை கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் இருக்குது, சதையை அதிகமாகும், விதை சின்னதாக இருக்கக்கூடிய சார். டேஸ்ட் எப்படி சார் இருக்கும்? டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சார். ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான் கொடுக்குறோம். நம்ம நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி டு தோகாமலை ரோட்டில் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது. ஒரு நிறுவனத்தில் கன்று வாங்குறோன்னா ஆஃபீஸ் கரெக்டாக இருக்கா, நர்சரி கரெக்டாக இருக்கா அப்படி நேரடியாக வந்து பார்த்து கன்று வாங்க. இப்போ நீங்கள் வந்து தென்னங்கன்று கேட்குறியா, எங்கள் நம்ம நிறுவனத்தில் மாடல் ஃபார்ம் இருக்குது சார். மாமரம் கேட்குறியா, மாமரத்துக்கு மாடல் ஃபார்ம் இருக்குது சார். கொய்யா மரம் கேட்குறீங்களா, கொய்யா மரத்துக்கான மாடல் ஃபார்ம், எல்லா கிராப்புக்கும் மாடல் ஃபார்ம் வச்சுருக்கோம். விவசாயத்தை நேரடியாக நீங்கள் ஃபோன் போட்டு பேசிட்டு நம்ம நிறுவனத்தில் வந்து கன்று வாங்கலாம். நேரடியாக நர்சரி வந்து பார்த்து கன்று வாங்கலாம். ஒரு கண்ணாக இருந்தாலும் பார்சல் அனுப்புவோம் சார். 1000 கண்ணாக இருந்தாலும் டேரெக்டாக கொண்டு வந்து கொடுப்போம் சார். நம்ம நிறுவனத்தில் பார்சல் வசதி உண்டு சார், டேரக்ட் டெலிவரி உண்டு. உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு கண்ணு நட்டும் கொடுத்துட்ருக்கோம் சார். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக கொடுத்து டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். முதல் தரமான கண்ணு தேவைப்படுற விவசாயி, முதல் தரமான சேவை தேவைப்படுற விவசாயி நிறுவனத்தை தொடர்புள்ளுங்க. நேரடியாக உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணி கொடுவோம் சார். கண்ணு தேவைப்படுற விவசாயி நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு போட்டாவே ஆஃபீஸ் லொக்கேஷன், நர்சரி லொக்கேஷன் வந்துடுங்க சார். ஓகேங்க சார். ப்ளஸ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நீங்கள் பண்ணுற இந்த விவசாயிகளுக்கு பண்ணுற இது மூலமா பண்ணுறத நீங்கள் காணொலியாகவும் நிறைய சேனல்லையும் போட்டுட்ருக்கீங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து போட மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் கொடுப்பாங்க, அடுத்து ஃபெயிலியர் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல் ஆகி அதை வந்து விவசாயிகளுக்கு மற்ற விவசாயிகளும் தெரியப்படுத்தி அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி. விவசாயிகள் வந்து கன்று வாங்கி நடுறது நம்ம நிறுவனத்தில் மட்டும்தான் வாங்கி நடக்கிற ஃபோக்கஸ் நமக்கு கிடையாது சார். எங்கே நீங்கள் கன்று வாங்கி நட்டாலும் டேமேஜஸ் வராமல் பார்த்து நடணும். நல்லா வந்து விவசாயியாக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உற்பத்தி நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருந்தால் கன்று வரும். அடுத்து வந்து ராஜமுதல் 2வது வந்து பை மாற்றி கொடுப்பாங்க. 3வது நம்ம வந்து உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி கண்ணை உற்பத்தி பண்ணி கொடுப்போம். கன்று ஷிஃப்டட் பிளான்ட்னு பார்த்து வாங்கணும். வேறு இறங்காமல் இருக்கான்னு பண்ணு வாங்கணும் சார். கன்று வந்து ஒட்டு கட்டி அந்த இடத்துல மோல்டாக இருக்கான்னு வந்து பார்க்கணும்.
இதெல்லாம் விவசாயிக்கு வந்து யாரும் சொல்ற கிடையாது. அதே மாதிரி உரம் மருந்து போட்டு நடும்போது முக்கியமான விஷயம், அதாவது இப்போ நம்மாழ்வார் சொல்ற மாதிரி வந்து நம்மளே உரம் உற்பத்தி பண்ணிக்கலாம். நுண்ணுயிருக்கு எல்லாமே நம்ம மண்ணில் தான் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து பெருக்கிற கிடையாது, தொலைச்சிட்டு இருக்கிறோம். இயற்கை உரங்களை போட்டு நம்ம நடவு பண்ணோம் அப்படின்னா மண்ணுக்கும் வளம் கூடும், நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளுக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும். முடிஞ்சளவு விவசாயி வந்து மண்புழு உரம், மக்கின குப்பை, அசோஸ்பெரல், அசட்டா பேக்டர் உங்கள் ஒவ்வொரு யூனியன்லும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா கம்பல்சரி கொடுப்பாங்க. அதை மாதிரிலாம் போட்டு நடவு பண்ணி நடும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அதிகமாக எடுக்கலாம், பழங்களோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். செடியை பொறுத்தளவு நான் அந்த சொன்ன 3 விஷயத்த கரெக்டாக பார்த்து வாங்கினீங்கன்னா தான் விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியான லாபம் வரும். கேஷுவாலிட்டி டேமேஜஸ்ங்கிறது வராது சார். நன்றி சார்.